காலையில தூங்கி எழுந்த உடனே நம்ம யார் முகத்துல முறிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் திரு அண்ணன் விஜய் அவர்கள் முகத்துல முழிக்க வேண்டியதா இருந்தது. நேர்ல பார்க்கலங்க. ஃபோன்ல தான் எடுத்த உடனே அலாரத்தை எடுத்து ஆஃப் பண்றதுக்காக ஃபோன் எடுப்போம் இல்லையா? அப்ப எடுத்து ஆஃப் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்குறேன் அண்ணனுடைய மாரத்தான். சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு வந்து முதல்ல சொல்லலை. ஏற்கனவே வந்து நம்மளுடைய டெம்பரவரி ப்ளஷர்ஸ்க்காக நம்மளுடைய டிக்னிட்டி இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா கல்வி விருது வழங்கும் விழாவிலேயே வந்து முன்னாடி பேசியிருந்தார். அதே போலதான் இன்னைக்கு இந்த ட்ரக் சொசைட்டில இருந்து நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னா ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு தீமோட இன்னைக்கு ஒரு மாரத்தான் சென்னையில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாரத்தான்ல வழக்கமாக மாரத்தான் இந்த மாதிரி வந்து சைக்கிளிங் ஈவெண்ட் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இனாகரேட் பண்ணுவார் சீஃப் கெஸ்ட், சிஎம்ஓ பிஎம்ஓ இல்லை மினிஸ்டர்ஸோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ரிப்பன் கட் பண்ணி விட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஃபிளாக் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் 3 கிலோமீட்டரும் முழுசா மாரத்தான் ரன் பண்ணி அந்த மொத்த க்ரௌடையுமே வந்து அழகா அந்த லேன்ல வந்து மாரத்தானை முடிக்க வச்சு அந்த ஈவெண்ட்ல ஃபுல்லி பார்ட்டிசிபேட்டடா வந்து இருந்தார் இல்லையா? அது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். வியக்கத்தக்க ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாசு அண்ணனை சொல்லலாம். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் வந்து ரெகுலரா மாரத்தான் போறவர். அவர் நிறைய ரன்னிங்லேயே வந்து நிறைய பேட்டி கொடுத்து பார்த்துருக்கோம். ரன்னிங்லேயே நிறைய இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு இப்படி ஒரு ஃபிட்னஸோட ஒரு இயங்கக்கூடிய ஒரே சீஃப் மினிஸ்டர் இந்தியாவிலேயே நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜன் அவர்களும் மேடையில பெருமையா சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய பல விஷயங்கள்ல அங்க கூட இருக்கிறவங்களுக்கே ஒரு பிரமிப்பை கொடுக்கக்கூடிய வேலையை வந்து விஜய் அண்ணா வந்து சர்ப்ரைஸா செஞ்சிருவார். அது வந்து காவல்துறையில இல்லைன்னா அரசு வாகனங்கள் வந்து புதுசா வந்து கொடுக்கும்பொழுது அந்த வாகனத்தை நானே ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்ததா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் சிங்கப்பெண்கள் படையை வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த சிங்கப்பெண் படையை வந்து அவரே வந்து முன்னாடி இருந்து அந்த வண்டியை ஓட்டி வழிநடத்தி கொண்டு போனதா இருந்தாலும் சரி, நேத்து பேருந்துகள் நம்ம மாநகராட்சிக்கு வந்து சென்னை மாநகராட்சிக்கு பேருந்துகள் வந்து 300 பேருந்துகள் கொடுத்திருந்தார். அது அரசு திட்டம். அதை வந்து துவக்கி வைக்கும்பொழுது அந்த பேருந்துல அவரே பயணிச்சு சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்கி அவரே வந்து கண்டக்டரோட சமமா உட்காந்து பயணிச்சு. ஸோ இந்த விஷயத்தையும் வந்து யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் தென் அந்த பணியாளர்கள், அரசு பணியாளர்களுக்கு வந்து பணி நியமனம் கொடுக்கறதுக்கு அவரே வந்து எல்லாருக்கும் நான் என் கையால கொடுக்கணும்னு சொல்லி வரவழைச்சு அவங்க எல்லாருக்குமே கையில கொடுத்து அவங்களோட குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒவ்வொருத்தரா குரூப் போட்டோ எடுத்துக்குவாங்க. பட் ஆனால் அந்த குரூப் நடுவுல போய் உட்காந்து எல்லாருக்கும் நடுவுல நானும் உங்களை மாதிரி தான் வேலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி வியக்கத்தக்க பல விஷயங்களை வந்து செஞ்சு காட்டிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இந்த மாரத்தான்ல மேபி காலையில வந்து 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து 6:15க்கு சொன்ன மாதிரி ஷார்ப்பா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கூடவே ரன் பண்ணி அதை முடிச்சு கொடுத்த முதலமைச்சரை இன்னைக்கு வந்து உயர்ந்துதான் பார்க்கணும். ஸோ அதை அவங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. உடனே இங்க இருந்து ஒரு குரூப் கிளம்பும். நேற்றே வந்து இந்த பஸ்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப அதுல நிறைய பேர் கமெண்ட்ல இது என்ன அவர் திட்டம் கொண்டு வந்த இதுவா, இது வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது, யாரு வீட்டு நெய்யோ ஏதோ ஒன்று கையோ ஏதோ ஒரு கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து சிரிப்பா இருந்தது. ஏதோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வீட்டு சொந்த சொத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க அரசு பேருந்தா வந்து விட்டா மாதிரி அவருது எல்லாம் மக்களுது, எல்லாம் மக்கள் சொத்து, மக்களுக்காக பயன்படுத்துறாங்க. முதலமைச்சர் யாரு இருந்தாலும் இதுதான் செய்வாங்க. ஏன் முன்னாடி கட்டின பாலத்தை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் திறக்கலையா? முன்னாடி கட்டின பஸ் ஸ்டாண்டை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் திறக்கலையா? ஒரு 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 அரசு பணியை வந்து துவங்கிறாங்க, அதுக்கு வந்து பாராட்டுறதுக்கு வழி இல்லை. ஸோ இப்படிதான் போயிட்டு இருந்தது. காலையில இந்த ஒரு விஷயம் நடந்ததா, அதுக்கப்புறம் காலையில வீட்டுல இருந்து காய்கறி வாங்குறதுக்காக சந்தைக்கு போயிடுவேன். சந்தைக்கு போயிட்டு வர வழியில வேலூர்ல காட்பாடியில சந்தைக்கு போயிருந்தேன். சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா காட்பாடி எம்எல்ஏ மாதிரியே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. அந்த ஹேண்ட் ரயில்ல அப்படியே ஒரு ட்ராக் பேண்ட் டிஷர்ட் போட்டு ஜென்ரலா பப்ளிக்கா பஸ் ஸ்டாப்ல வந்து அப்படியே ஹேண்ட் ரயில்ல சாஞ்சி நின்றுட்டு இருந்தாரு. நான் தூரத்துல இருந்து பாத்துட்டு வருமா, என்னடா நம்ம எம்எல்ஏ மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே போறேன். அவர் தான் நிக்கிறாரு. சார் என்ன சார் இங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல சும்மா ஜஸ்ட் ஜிம் போயிட்டு வந்தேன், அப்படியே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ், என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி நின்னேன். என்னதான் பண்றாரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, என்ன சார் எப்படி சார் போயிட்டு இருக்கு, சட்டமன்றம் எப்படி போச்சு, செஷன்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். தென் காட்பாடி பாளையம் டூ ரூட் பஸ் ஒன்று வந்தது. வந்த உடனே டிரைவர் கை காட்டிட்டு கண்டக்டர் எங்க கூப்பிடுங்க அப்படின்னாரு. கண்டக்டர் இறங்கி வந்தாரு, பேசஞ்சர்ஸ் ஏறிட்டு இருந்தாங்க. அப்ப கண்டக்டர் கூப்பிட்டு, நேத்து மண்டபம் ஸ்டாப்பிங்க்கு பஸ் காலையில 7 மணி ட்ரிப் வந்து உள்ள வரல, நான் வாட்ச் பண்ணேன், ஏன் வரல அப்படின்னு கேட்டார்.
ஏன்னா கடைசி நாள் பிரச்சாரத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவருக்காக நான் பேசி முடிக்கும் போது அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இந்த நம்ம நின்று பேசுற இடத்துக்கு ரெகுலரா காட்பாடி வாங்க டூ ரூட் பஸ் வந்து போகும், ஏற்கனவே வந்து போயிட்டு நின்றுச்சு, அதை நான் வந்து போக வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதை உறுதி பண்ற வேலையை நீ செஞ்சுட்ட. நேத்து ஒரு ட்ரிப்பு காலையில 7 மணி ட்ரிப்பு இந்த பஸ் உள்ள வராம போச்சு, ஏன் வரல அப்படின்றத கேட்டு, இல்லைண்ணா கண்டக்டர் உடனே வந்து இல்லைண்ணா நான் நேற்று லீவு வேற ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னாரு. சரி, அவர்கிட்ட கேட்டு இதுக்கப்புறம் எப்பவும் நிக்காம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ணி அதை கிளியர் பண்ணாரு. அண்ட் தென் அவர் நின்ன இடத்துல சுத்தி முத்தி பாக்குறாரு எப்படி இருக்கு, மக்கள் இந்த இடத்துல நின்று பஸ் ஏறி போறாங்க அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து உறுதி பண்றாரு. குப்பைகளும் பாட்டில்களுமா, இந்த மது பாட்டில்களுமா இருந்த இடத்த அவர் அங்க நின்று ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளார அங்க ஆட்களை வர வச்சு அதை சுத்தம் செய்ய வச்சார். இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதிகள் எப்பெல்லாம் வந்து சாலையில இறங்குறாங்களோ அந்த இடங்கள் சுத்தமாகும். இதைதான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். வேலூர் தொகுதி எம்எல்ஏவும் வந்து அந்த மாதிரி நம்ம மக்கள் பணி செஞ்சு பார்த்துறோம். இப்போ வந்து காட்பாடி தொகுதி எம்எல்ஏவும் எல்லாரும் சொன்னாங்க, ஜெயிச்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது, கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் வந்து பழைய மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா விஜய் அண்ணா தேர்வு எப்பவுமே தப்பாகாது. எல்லா மக்கள் உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பணி செய்யறதுல என்னைக்கும் மறையாம வேலை செய்வாங்க. அது முதலமைச்சர் முன்னுதாரணமா நின்று காட்டும்போது அதை பின்பற்றுறதுக்கு யாரும் தயங்க மாட்டாங்க அப்படின்றத இந்த நிகழ்வுகள் மூலமா நான் பாக்குறேன். ஸோ அதை இன்னைக்கு பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்களுடன் கேஆர்.